ஹாய், வெல்கம் டு தி பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் ரெசிபீஸ். ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய இந்த கேப்பச்சினோ காஃபி நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணலாமா? எந்த காஃபி தூள் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி தூள் சேர்த்திக்கிறேன். ஏன்னா 2 கப்பில் இன்றைக்கி வந்து நான் கேப்பச்சினோ காஃபி பண்ண போகிறேன். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி தூள் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து சுகர் வந்து சீக்கிரம் கரைஞ்சிரும். அதனால் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மெதுவாக சர்க்கரை கரையிற வரைக்கும் மெதுவாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை கொஞ்சம் கரைஞ்சி தண்ணியாட்டம் வரும். அந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் வேகமாக ஸ்பூனில் வந்து நம்ம வந்து பீட் பண்ண ஆரம்பிக்கணும். இதை பண்ணுறதுக்கு குறைஞ்சது 15 நிமிஷமாவது டைம் எடுக்கும். அப்படி இல்லைன்னா பிளெண்டர் வச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம். பிளெண்டர் இல்லாதப்ப இந்த மாதிரி ஸ்பூனில் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். நம்ம கையில் அடிக்க இது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக வரணும். நம்ம இந்த மாதிரி ஸ்பூனில் வந்து கைவிடாமல் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த மழைக்கு அதுக்கும் சூப்பராக கேப்பச்சினோ காஃபி போட்டு குடித்தா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்து பீட் பண்ண இந்த அளவுக்கு கலர் மாறி இருக்குது. இந்த அளவுக்கு கெட்டியாகவும் வந்திருக்கு. இது இன்னும் கொஞ்சம் வந்து இன்னும் அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். நம்ம கையில் அடிக்கிறதுக்கே எனக்கு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு கெட்டியாக வர்றதுக்கு 20 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கிச்சு. இப்போ இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மீதியை வந்து 2ஆக பிரிச்சுட்டு ஒன்றை வந்து இன்னொரு கப்லேயும் இன்னொன்று இதே கப்லேயும் நம்ம வச்சுக்கலாம். ஒரு கப் மட்டும் நம்ம கேப்பச்சினோ போடுற மாதிரி இருந்தால் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் காப்பித்தூளும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரும் வேணும். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கப்புங்கிறதுனால 2 டேபிள் ஸ்பூன் அளவு காஃபித்தூள், 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரு, ஒரு டேபிள் பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் வந்து நான் வந்து பசும்பால் தான், ஆனால் வந்து நல்லா கெட்டியாக வந்து நல்லா சுண்ட வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாலை. இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். எத்தனை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வருதுன்னு பார்க்கலாம். நல்லா திக்கான பாலாக 1.5 டம்ளர் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கணும். பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸ்பூன் வச்சுட்டு. இப்போ கலந்து விட்டோன்னே இந்த கலருக்கு வந்துடும். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எந்த டிசைன் வேணால் நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து ஏற்கனவே சொன்ன ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, இப்போ அதை வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு ஊற்றிக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் கலர் வேணும்னா கோகோ பவுடரோ இல்லை மறுபடியும் காஃபி தூளோ கூட நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம டிசைன் போட ஆரம்பிச்சிக்கலாம். நான் இதில் வந்து காஃபி தூள் மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதுக்காக. வீட்டில் ஃப்ரீ டைம் கிடைச்சா நம்மளுக்காக ஒரு காஃபி போடணும்னு நினச்சா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டுமே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கேப்பச்சினோ காஃபி. அப்படி இல்லைன்னா வீட்டில் எல்லாருக்குமே போட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிசைன் மட்டும் இல்லாமல் வீடியோ கடைசியில் வந்து இன்னும் நான் 3 டிசைன் கிட்ட நான் எப்படி போடணுங்கிற வீடியோ வந்து பின்னாடி போட்டிருக்கேன். அதையும் மறக்காமல் போய் பாருங்கள். எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். காஃபி கப்புங்கிறதுனால கொஞ்சம் அகலமாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக பெரிய டிசைன் மாதிரி போட்டுக்கலாம். இன்னொன்று வந்து நான் வந்து ஜூஸ் கப்பு தான் எடுத்திருக்கேன். அது வந்து கொஞ்சம் அகலம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கனால இதுக்கு சிம்பிளான டிசைன் மட்டும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஒரு 3 டாட் வச்சுட்டு ஒரே ஒரு கோடு மட்டும் ஸ்டிக்கால் வந்து நம்ம இழுத்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான டிசைன் வந்து தானாகவே வந்துடுச்சு. அப்படி இல்லைன்னா 5 டாட் வச்சு இந்த மாதிரி நம்ம ரவுண்டாகவும் டிசைன் பண்ணிக்கலாம். இது ஒரு டிசைன் அழகாக இருக்குல்ல. இந்த கேப்பச்சினோ காஃபி பொறுத்த வரைக்கும் வாய் வச்சு குடிக்கிறத விட நம்ம இந்த ஸ்ட்ராவில் உறிஞ்சி குடிக்கும்போது தான் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டிக் இருந்தால் ஸ்டிக்கில் கூட நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். அப்படி ஸ்டிக் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். 4-5 டிசைன் கிட்ட சொல்லி கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேப்பச்சினோ காஃபி ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் ரெசிபியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க.
மறுபடியும் எல்லாரையும் வேறொரு ரெசிபியோட பார்க்கலாம்.